Suvi Podcast, powered by India's #1 gold buying company, Attica Gold Company. புதிய போப்பை தேர்ந்தெடுக்கிறதுக்கான பணிகள் வாட்டிகன்ல விறுவிறுப்பா நடந்துகிட்டு இருக்கு. கத்தோலிக்க திருச்சபையோட தலைமை மத குருவா இருந்த போப் பிரான்சிஸ் கடந்த ஏப்ரல் 21 உடல்நலக்குறைவால காலமானார். ஏப்ரல் 26 போப் பிரான்சிஸுடைய விருப்பப்படியே அவருடைய உடலானது வழக்கமான பாரம்பரியங்களெல்லாம் மீறி வாட்டிகனுக்கு வெளியில இருக்கக்கூடிய ரோம்ல புனித மேரி தேவாலயத்தில் அடக்கம் செய்யப்பட்டுச்சு. இப்ப அடுத்து புதிய போப்பை தேர்ந்தெடுக்க வாட்டிகன் மும்முரமான பணிகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. கத்தோலிக்க திருச்சபையோட பாரம்பரிய விதிமுறைகளை பின்பற்றி ஒரு போப்பை தேர்ந்தெடுக்கிறத தான் கான்க்ளேவ் அப்படின்னு சொல்லுவோம். 2016 ராபர்ட் ஹாரிஸ் எழுதின ஒரு நாவலை தழுவி 2024 கான்க்ளேவ் அப்படிங்கிற படம் வெளியாச்சு. அந்த படத்துல இந்த தேர்தலை பத்தி ரொம்ப விரிவாவே பேசியிருப்பாங்க. ஹை லெவல் பவர் கேம்ஸ், அதாவது உயர்மட்ட அதிகார விளையாட்டு, அப்புறம் போப்பை தேர்ந்தெடுக்கக்கூடிய வல்லமை படைத்த கார்டினல்களுக்கு இடையில நடக்கக்கூடிய துரோகங்களை பற்றிலாம் அந்த படத்தில் பேசியிருப்பாங்க. அந்த படம் ஆஸ்கார் கூட வாங்குச்சு. இன்ஃபேக்ட் போப் பிரான்சிஸ் இறந்ததுக்கு அப்புறம் கான்க்ளேவ் படத்தை பார்த்தவங்களுடைய வியூஸ் 300 மடங்கு அதிகமாச்சு. இந்த மாதிரி படங்களில் மட்டும்தான் நம்ம போப்புடைய தேர்தலை பற்றியெல்லாம் பார்த்துருப்போம். ஆனால் இப்போ உண்மையாகவே அப்படி ஒன்று நடக்க போகுது. கார்டினல்ஸ், சர்ச் இளவரசர்கள்னு சொல்லுவாங்க, அவங்கெல்லாம் ஒன்று கூடி மே 7 புதிய போப்பை தேர்ந்தெடுக்க போகிறாங்க. போப் பிரான்சிஸுக்கு பிறகு உலகம் முழுக்க இருக்கக்கூடிய 140 கோடிக்கும் அதிகமான கத்தோலிக்க கிறிஸ்தவர்களை வழிநடத்த சிறந்த நபர் யார் அப்படின்னு தேர்ந்தெடுக்க கார்டினல்களுக்கு இடையில மிகப்பெரிய விவாதமே நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. மிக ரகசியமா வாக்கெடுப்பு நடத்தப்படும். கத்தோலிக்க திருச்சபை வரலாற்றிலேயே ஒரு போப்பை தேர்ந்தெடுக்க அதிக காலம் பிடிச்சது போப் கிளிமெண்ட் 4க்கு அப்புறம் யார் வருவாங்க அப்படின்னு செலக்ட் பண்றப்பதான். 13வது நூற்றாண்டுல இந்த போப் தேர்தல் நடந்துச்சு. 1006 நாட்கள் ஆச்சு புதிய போப்பை தேர்ந்தெடுக்க. போப் கிளிமெண்ட் 4க்கு அப்புறம் 10ஆம் கிரிகோரி அடுத்த போப்பா தேர்ந்தெடுக்கப்பட்டாரு. ஒரு போப்பை தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஏன் இவ்வளோ நாள் ஆச்சு அப்படிங்கிறதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. ஏன்னா அவங்க வாழ்ந்த காலகட்டம் அப்படி. புனித ரோமானிய பேரரசுக்கும் போப்புக்கும் இடையில நிறைய முரண்பாடுகள் இருந்ததா சொல்லப்படுது. 1268 நவம்பர் 29 போப் கிளிமெண்ட் 4 இறந்ததுக்கு அப்புறம் புதிய போப்பை தேர்ந்தெடுக்கிறதுக்காக அவர் இறந்த இத்தாலியோட விட்டர்போ நகர்ல கார்டினல்கள் எல்லாம் கூடுறாங்க. இந்த விட்டர்போவை தான் நவீன கான்க்ளேவோட பிறப்பிடம் அப்படின்னு சொல்றாங்க. புனித ரோமானிய பேரரசா ஆதரிக்கக்கூடிய இத்தாலிய கார்டினல்கள் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் அந்த பேரரசுக்கு கீழே திருச்சபையோட அதிகாரம் இருக்கிறத விரும்பாத பிரெஞ்சு கார்டினல்கள் ஒரு பக்கம். இப்படி ரெண்டா பிரிஞ்சிட்டதால புதிய போப்பை தேர்ந்தெடுக்கிறதுல பயங்கரமான குழப்பம் நீடிச்சது. நிறைய காலதாமதம் ஏற்பட்டது. யாருக்குமே பெரும்பான்மை கிடைக்கல. கார்டினல்களும் காலம் தாழ்த்திக்கிட்டே போறாங்க. விட்டர்போ மக்கள் தான் அந்த கார்டினல்களுக்கான எக்ஸ்பென்சஸை பே பண்ணாங்க. ஸோ வேற வழியே இல்லாமல் விட்டர்போ அதிகாரிகள் என்ன பண்ணாங்கன்னா, கார்டினல்கள் கூடின பாப்பல் பேலஸில் எல்லாரையும் அடைச்சு பூட்டிட்டாங்க. உணவுகளை கூட குறைச்சாங்க. ஒரு கட்டத்தில் எல்லா கார்டினல்களையும் ஒரே அறையில் அடைச்சாங்க. ஆனால் இந்த நிலைமை ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போனதால் பாப்பல் பேலஸுக்குள்ள ஒரு அறையிலிருந்து இன்னொரு அறைக்கு போகலாம், ஆனால் வெளியே போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு விதிமுறையை கொண்டு வந்தாங்க. இவ்வளவு கட்டுப்பாடுகள் கொண்டு வந்தும் 1 வருடத்துக்கு மேல ஆகிதான் 10ஆம் கிரிகோரி அடுத்த போப்பா தேர்ந்தெடுக்கப்பட்டாரு. ஆக்சுவலா கிரிகோரி தேர்ந்தெடுக்கப்பட்டதை ஒரு காம்ப்ரமைஸா தான் பாக்குறாங்க. 2 கார்டினல் குழுக்களையும் ஒன்றிணைக்கிற மாதிரி. அதுக்கு முன்னாடி வரைக்கும் கிரிகோரி ஒரு பாதிரியாரா கூட இருந்தது கிடையாது. தேவாலயத்தோட மூத்த அதிகாரியா தான் இருந்தாரு. ஆனா அவரை போப்பா தேர்ந்தெடுக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, கிரிகோரிக்கு பிரெஞ்சு கார்டினல்களோட நல்ல உறவு இருந்தது. அதனால 2 தரப்புக்கும் நடுநிலையா ஒருத்தரை தேர்வு செய்யணும் அப்படிங்கிறதுக்காக அவரை போப்பா தேர்ந்தெடுத்ததா சொல்லுவாங்க. அப்புறம் அவர் இஸ்லாமியர்களுக்கு எதிரான சிலுவை போர்லையும் முக்கிய பங்கு வகிச்சாரு. போப்பா தேர்ந்தெடுக்கப்பட்டதுக்கு அப்புறம் முதல்ல கிரிகோரி ஒரு பாதிரியாராகி பிஷப்பா நியமிக்கப்பட்டு அதுக்கப்புறம் தான் போப் பதவியை ஏத்துக்கிட்டாரு. இதை தான் லாங்கஸ்ட் பாப்பல் எலெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க.
இதுக்கப்புறம் இப்படி ஒரு சம்பவம் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கிரிகோரி பல விதிமுறைகளை வகுத்தாரு. யுபி பெரிக்குலம் அப்படின்னு கான்ஸ்டிடியூஷனை உருவாக்குனாரு. அதன்படி போப்பை தேர்ந்தெடுக்கிறதுக்கு ரொம்ப கடுமையான விதிமுறைகள்லாம் அமல்படுத்தப்பட்டுச்சு. போப்பை தேர்ந்தெடுக்கும் போது கார்டினல்கள் தனிமைப்படுத்தப்படணும், ரகசியமாக தான் வாக்குப்பதிவு நடத்தணும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த விதிமுறைகளில் அடக்கம். உணவுல கூட கடும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுச்சு. 3 நாட்களுக்குள்ள புதிய போப்பை தேர்ந்தெடுக்காட்டி ஒரு நாளைக்கு ஒரு வேளை தான் உணவு அப்படின்னு முதல்ல கொண்டு வந்தாங்க. ஒருவேளை 8 நாட்கள் ஆகியும் போப்பு தேர்ந்தெடுக்கப்படலை அப்படின்னா அவங்களுக்கு வெறும் ரொட்டியும் தண்ணீரும் மட்டும்தான் உணவு அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. ஆனால் காலப்போக்கில் இந்த விதிமுறைகள் எல்லாம் மாற்றிட்டாங்க. ஸோ இதெல்லாம் தான் போப்பை தேர்ந்தெடுக்கக்கூடிய தேர்தலில் பின்பற்றப்பட்ட ஆரம்ப கால விதிமுறைகள். ஆனால் இப்போ நடக்கக்கூடிய கான்க்ளேவ் 3 நாட்களுக்கு மேலே நடக்காது அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. 80 வயதிற்குட்பட்ட கார்டினல்கள் இந்த வாக்கெடுப்பில் கலந்துக்கலாம். இந்த முறை 135 கார்டினல்கள் வாக்களிக்க தகுதி உள்ளவங்களா பார்க்கப்படுறாங்க. இந்த கான்க்ளேவ் போப்புடைய அதிகாரப்பூர்வ இல்லமான சிஸ்டைன் சாப்பல்ல நடக்க போகுது. சிஸ்டைன் சாப்பலுக்குள்ள கார்டினல்கள் வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு வெளியுலகத்துடன் இருக்கக்கூடிய தொடர்புகள் துண்டிக்கப்படும். நோ டிவி, நோ இன்டர்நெட், நோ ஃபோன். 3ல் 2 பங்கு பெரும்பான்மை கிடைக்கணும். ஒவ்வொரு 2வது சுற்றுக்கு அப்புறமும் வாக்குச்சீட்டுகளை எரிப்பாங்க. அந்த வாக்குச்சீட்டுகளை எரிக்கும் போது என்ன நிறத்தில் புகை வருதோ சிம்னி மூலமாக அதை வச்சு அவங்க போப்பை தேர்ந்தெடுத்துட்டாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம். சிம்னியெல்லாம் கூட பொருத்திட்டாங்க. அந்த வாக்குச்சீட்டை எரிக்கிறப்போ சிம்னியில் வெள்ளை நிற புகை வந்துச்சு அப்படின்னா புதிய போப்பை தேர்ந்தெடுத்தாச்சு அப்படின்னு அர்த்தம். ஒருவேளை கருப்பு நிற புகை வந்தால் இன்னும் புதிய போப்பை தேர்ந்தெடுக்கவில்லை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த வெள்ளை நிற கருப்பு நிற புகை வர்றதுக்கு அந்த வாக்குச்சீட்டுகளை எரிக்கிறப்போ உள்ள ஒரு ரசாயனத்தை கலப்பாங்க. அப்போ நம்ம சிம்னியவே பார்த்துட்டு இருக்கணும், போப்பை தேர்ந்தெடுத்துட்டாங்களா இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க. புதிய போப்பை தேர்ந்தெடுத்ததுக்கு அப்புறம் அவரை சிஸ்டைன் சாப்பலுக்குள்ளே இருக்கக்கூடிய ரூம் ஆஃப் டியர்ஸ் அப்படிங்கிற ஒரு பிரைவேட் ரூமுக்குள்ளே அனுப்புவாங்க. ஒரு போப்பா இருக்கிறது அப்படிங்கிறது அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லை. 140 கோடிக்கும் அதிகமான கத்தோலிக்க கிறிஸ்தவர்களை வழிநடத்தக்கூடிய தலைமை பொறுப்பு அப்படிங்கிறப்போ எவ்வளோ பெரிய கடமை அது. போப்புடைய அங்கியை அணிகிறது அப்படிங்கிறது ரொம்ப உணர்ச்சி பூர்வமான தருணம். போப்பா தேர்ந்தெடுக்கப்பட்டதும் அவருக்குள்ள ஏகப்பட்ட எண்ணங்கள், உணர்ச்சிகள் உள்ள ஓடிக்கிட்டு இருக்கும். அதையெல்லாம் வெளிப்படுத்துறதுக்கு ஒரு வடிகாலாத்தான் இந்த ரூம் ஆஃப் டியர்ஸை பார்க்குறாங்க. ஞானஸ்நானம் பெற்ற எந்த ஒரு கத்தோலிக்க ஆணும் போப்பா தேர்ந்தெடுக்கப்பட தகுதியுடையவராக பார்க்கப்படுறாரு. ஆனால் கார்டினல் அல்லாத ஒருத்தர் போப்பா தேர்ந்தெடுக்கப்பட்டது 1378. போப் 6ஆம் அர்பன் தான் அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டார். அடுத்த போப் யாரா இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எல்லார் மத்தியிலும் இருக்கு. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கூட நான் அடுத்த போப்பா இருக்க விரும்புகிறேன் அப்படின்னு தன்னோட விருப்பத்தை வெளிப்படுத்தியிருந்தார். அதுலேயும் ஒரு படி மேலே போய் தன்னுடைய புகைப்படத்தை AI மூலமாக போப்பாண்டவராக சித்தரித்து உருவாக்கப்பட்ட படத்தை வெளியிட்டு சர்ச்சையை கிளப்பியிருந்தார். ஆனால் சீரியஸாக பார்த்தா புதிய போப்பா தேர்ந்தெடுக்கப்படக்கூடியவர்களில் சில பெயர்கள் இப்போ அடிபடுது. இத்தாலியைச் சேர்ந்த பியட்ரோ பெரலின், பிலிப்பைன்ஸை சேர்ந்த லூயிஸ் ஆண்டனியோ டாகல், மேற்கு ஆப்பிரிக்க நாடான கானாவை சேர்ந்த பீட்டர் டக்சன், ஹங்கேரியைச் சேர்ந்த பீட்டர் எட்டோ, அமெரிக்காவைச் சேர்ந்த ராபர்ட் பிரிவோஸ்ட், காங்கோவை சேர்ந்த ஃப்ரிடோலின் ஆம்பங்கோ பெசுங்கு அப்படின்னு சிலருடைய பெயர்கள்லாம் சொல்லப்படுது. மே 7ஆம் தேதி கான்க்ளேவ் துவங்குது. வாட்டிகனும் தயாராயிற்றுக்கு புதிய போப் யார் அப்படின்னு விரைவிலேயே தெரிஞ்சுக்கலாம். Dandi Podcast, powered by India's #1 gold buying company, Attica Gold Company. உங்கள் தந்தி 1 தொலைக்காட்சியில் கணபதியே வருவாய் தினமும் காலை 7 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.